இந்த அமானிதத்தை ஒப்படைக்க தான் நான் வீட்டுக்கு இருக்கிறேன், இந்தாங்க இதை பெற்றுக்கோங்க. ஆனா ரகசிய பாதுகாவலராக வந்ததை ஒரு காஃபிர் அவருடைய கையில நபியுடைய ஒட்டகத்தையும் கொடுத்துட்டாங்க, அபூபக்கருடைய ஒட்டகத்தையும் கொடுத்துட்டாங்க. இந்த நேரத்தை ஒட்டகத்தை வெளியே கட்டி வச்சா உள்ளுக்கு யாரோ இருக்கிறாங்கன்றதும் தெரிய வரும். அதுக்காக ஒரு காஃபிருடைய கையில கொடுத்தாங்க. காஃபிரும் நம்பிக்கையான ஒருவராக தெரிவு செய்தாங்க. அவருக்கு சொன்னாங்க, இந்த இடத்துல இருந்து நகண்டு போயிரு என்று சொன்னாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள், நபியே இதோ எங்களை சூழ்ந்து கொண்டிருக்கிறார்களே என்று சொல்லக்கூடிய நேரம் தான் குர்ஆன் சொல்கிறது, இது யகூலு லிஸாஹிபிஹி லா தஹ்சன். நபி அவர்கள் அந்த நேரத்தில் நடந்து கொண்டதை ஞாபகப்படுத்துங்கள். அவருடைய தோழர் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களுக்கு சொல்கிறார், கவலைப்பட வேண்டாம், அல்லாஹ் எங்களுடன் இருக்கிறார். கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு கவலையாக இருந்திருக்கும். வயது 53, இவ்வளவு கஷ்டமாக குடும்பம் பரம்பரையே வாழ்ந்திருக்குது. மக்கால என்னுடைய ஒட்டகத்துக்கு 100 ஒட்டகத்துக்கு என்ற தலை பேசப்படக்கூடிய நேரத்தில் நான் போறேனே என்று போகும் பொழுது அல்லாஹ் கொடுத்ததே அந்த மஸ்ஜிது நபவிய, அல்லாஹ் கொடுத்ததே மஸ்ஜிது குபாவ. சுமார் வரலாறு சொல்கிறது 14 நாட்கள் அங்கு தங்கினார்கள். அங்குதான் அப்துல்லா பின் சுபைர், ஹஜ்ரத் சுபைர் ரலியல்லாஹு அன்ஹுக்கு பிறந்த ஆம்பளை புள்ள அஸ்மா, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுடைய அந்த பேரன். சுப்ஹானல்லாஹ், ஒரு புறத்துல நபி அவர்களுடைய மாமி சஃபியாவுடைய மகன் சுபைர் ரலியல்லாஹு அன்ஹு, மறுபுறம் நபி அவர்கள் திருமணம் முடிக்கும் மதினி அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய மகன். மதீனாவுடைய ஒரு கருத்து, மக்காவுல முஹம்மதுக்கு அப்தர் ஆம்பளை பிள்ளை இல்ல, அவரை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டாம் என்று மக்கத்துல ஆசிப்னு வாயில் சொன்னது போல மதீனத்துல சொன்னாங்க, இந்த முஹம்மதுடைய தோழர்களுக்கு நாங்க சூனியம் செஞ்சு போட்டோம், ஆம்பளை பிள்ளையே பிறக்க மாட்டாது என்று சொன்ன நேரம் பிறந்த குழந்தைதான் அப்துல்லா பின் சுபைர். நபி அவர்களிடத்துல எடுத்துட்டு வந்தாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பேரிச்ச பழத்தோட தஹ்னீக், அதை மென்றை அவர்களுடைய வாயில போட்ட வரலாறும் மேலான சகோதரர்களே அதை ஒரு ஞாபகம் ஊட்டுகிறது. ஆக மதீனாவுடைய மஸ்ஜித் சுப்ஹானல்லாஹ் நபி அவர்களுக்கு அல்லாஹ்வினால் ஏற்படுத்தப்பட்டது. 3வது மஸ்ஜித் தான் அல்லாஹு தஆலா சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கொண்டு அல்லாஹ் கட்ட வச்ச அந்த மஸ்ஜிதை அல்லாஹ் குறிப்பிடுகிறான். சூரத்து ஸாத்ல அல்லாஹ் விவரமாக சொல்கிறான். இன்னும் பல இடங்களில் அல்லாஹ் குறிப்பிட்டிருக்கிறான். குர்ஆனில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபி அவர்களுடைய மிஅராஜ் பயணத்தை சொல்லும் பொழுது, சுப்ஹானல்லதி அஸ்ரா பி அப்திஹி லைலம் மினல் மஸ்ஜிதில் ஹராம் இலல் மஸ்ஜிதில் அக்ஸா. அல்லாஹ் எப்படி எந்த ஒரு விமானமும் இல்லாத காலத்துல, ஒரு குறுகிய நேரத்துல, இரவின் ஒரு குறுகிய நேரத்தில் அல்லாஹ் இவர்களை மக்காலிருந்து மதீனாவுக்கு எடுத்து சென்று அந்த பைத்துல் மக்தஸில், அந்த பைத்துல்லா அல்லாஹ்வுடைய மாளிகை பைத்துல் மக்தஸில் அல்லாஹ் அவர்களை எல்லா நபிமார்களுக்கும் இமாமத் செய்ய வைத்தான். நபிமார்களுக்கெல்லாம் இமாமத் செய்ததுக்கு பிறகுதான் அந்த இஸ்ரா உடைய அந்த பயணம், அந்த மேராஜுடைய இஸ்ராவை அல்லாஹ் இரவு பயணத்தை செய்ததுக்கு பிறகு மேராஜுடைய பயணத்தை ஒவ்வொரு நபிமார்களை சந்திக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுத்தான். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் பைத்துல் மக்தஸையும், அல்லாஹ் மதீனாவுடைய மஸ்ஜிதையும், அல்லாஹ் காபத்துல்லாவையும் குர்ஆன்ல இடம்பெற செய்திருக்கிறது போல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல சொல்கிறான், இன்னல் மஸாஜித லில்லாஹ், எல்லா மஸ்ஜிதுகளுக்கும் அல்லாஹ்வுடையது, அல்லாஹ்வை அல்லாமல் வேறு யாரையும் நீங்கள் இதில் அழைக்க வேண்டாம். அல்லாஹ், அல்லாஹ்வுடைய ஏகத்துவம், அல்லாஹ்வுடைய மாளிகையில் அல்லாஹ்வுடைய ஏகத்துவம். அதான் உடைய அந்த சத்தத்தை கேட்கக்கூடிய ஐவேள தொழுகையில் அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ், அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ், ஹய்யா அலஸ் ஸலாஹ், ஹய்யா அலல் ஃபலாஹ் என்று அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹ். ஏகத்துவம் இது அல்லாஹ்வுடைய வல்லமை, அல்லாஹ்வுடைய குதரத், அல்லாஹ் கொண்டுதான் நடக்கிறது என்பதை இந்த மஸ்ஜிதுகள் ஊடாக அனைவர்களுடைய காதுகளும் எத்தி வைக்கப்படுகிறது. அப்ப இந்த மஸ்ஜித் வெறுமனே அதான் சொல்லக்கூடிய இடம் மாத்திரமல்ல, அதானுடைய கருத்தை கற்பிக்கக்கூடிய இடம், அதானுடைய ஏகத்துவத்தை உள்ளத்தில் அதில் ஏற்படுத்தும் இடம். அல்லாஹ் எந்த அதானின் பக்கம் அழைக்கிறோமோ அதை வணக்கமாக அதை ஈடுபடும் இடம்.
இதை இந்த அதானின் பக்கம் அழைக்கிறோமோ அந்த அதானை ஒரு கல்வியாக அறிவாக கற்றுக்கொள்ளக்கூடிய இடம் இந்த மஸ்ஜித். இது மனிதர்களுடைய கயிர்களை நாடக்கூடிய இடங்களாக மஸ்ஜிதுகள் அமைவது மேலான சகோதரர்களே, அல்லாஹ் செய்த ஒரு பெரிய பாக்கியம். அல்லாஹ் இந்த மஸ்ஜிதை கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. இந்த நாட்டுடைய முற்காலத்துல கப்பல்ல வரக்கூடியவர்கள் எப்படி அந்த காபத்துல்லாவை நேரடியாக பார்க்க முடியுமோ இந்த மஸ்ஜிதை தான் முதலாவது கண்டார்கள். இங்க கட்டிடங்கள் பெருகி பெருகி இது அப்படியே மறைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் ஒரு ஹெரிட்டேஜாக இந்த நாட்டுடைய ஒரு முக்கியமான இடமாக இது கருதப்படுகிறது. இந்த மஸ்ஜித் அல்லாஹ் இந்த இப்படியான ஒரு பஜார்ல நமக்கு தந்திருக்கிறது, மெயின் ஸ்ட்ரீட்ல தந்திருக்கிறது. இது அல்லாஹ் நமக்கு செய்திருக்கக்கூடிய ஒரு நியாமத். இந்த நியாமத்துக்கு நாம் அல்லாஹ்வுக்கு எப்படி நன்றி செலுத்துவது? அல்லாஹ்வுக்கு நாம் எந்த விதத்தில் இருக்கை நன்றியுள்ளவர்களாக இருப்பது? முதலாவது தான் இருக்கக்கூடிய வியாபார ஸ்தலம். நான் சம்பாதிச்ச மஸ்ஜித் என்றதை அது வீட்டுக்கு போறது. நான் முதலாவது இந்த இடத்த என்னுடைய வியாபார ஸ்தலத்தை என்னுடைய மற்ற இடங்களை எப்படி சிறப்பாக வைத்திருக்கிறேனோ அல்ஹம்துலில்லாஹ் என்னுடைய மஹல்லா முதல் மஸ்ஜித் நான் வியாபாரம் செய்யக்கூடிய இந்த இடத்தை அலங்கரிக்க வேண்டும், சிறப்பிக்க வேண்டும், கட்டியெழுப்ப வேண்டும். ரமதான்ல மக்கள் முன்வந்து தைரியமாக தன்னுடைய பணத்தை கொண்டு அவர்கள் உற்சாகப்படுத்தியது போன்று துரிதமாக கட்டிடம் நடக்க வேண்டும். யாருமே சொல்லக்கூடாது. நேற்று ஒரு சகோதரனிடத்துல கேட்டார், ஜும்மா எங்க ஹஸ்ரத்? நான் சொன்னேன் இங்கதான் என்று சொன்னா, வர கஷ்டமேண்டா, வர கஷ்டமேண்டா. இந்த வார்த்தை வரக்கூடாது. கஷ்டம் இல்ல, அல்ஹம்துலில்லாஹ். எத்தனாயிரம் மக்கள் வந்தாலும் இதுக்கு இடமளிக்கிறது, இதனுடைய தேவைகள் நிறைவேற்றப்படுகிறது. யார் இதற்கு அல்லாஹுக்காக முன் வருகிறார்களோ அல்லாஹ் அவர்களை அப்படி கவனிப்பான். கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹ்வுடைய மாளிகை காபத்துல்லா, அதை நோக்கி ஹஜ்ஜுக்கு மக்கள் போய்கொண்டிருக்கிறார்கள். மதீனா முனவ்வரா, அதை நோக்கி மக்கள் போய்கொண்டிருக்கிறார்கள். போகக்கூடியவர்கள் பாக்கியவான்கள். அல்லாஹ்வுடைய மாளிகையில் போய் தரிக்க போகிறோம். ஹஜ்ஜுடைய இந்த வருடம் 5800 மாஷா அல்லாஹ் மக்கள் போகிறார்கள், வழிகாட்டப்படுகிறார்கள், குரூப்புகள் அழைத்துக் கொண்டு போகிறார்கள். நான் இதுக்கு முதையும் குறிப்பிட்ட குரூப் நடத்தக்கூடியவர்கள் வியாபாரம் செய்றீங்க, இந்த வியாபாரத்தை எப்படி மற்ற வியாபாரங்கள்ல நேர்மையாக நடந்து கொள்றீங்களோ இதுலயும் இந்த ஹாஜிகளை நேர்மையாக நடத்துங்க. இது டிராவல்ஸ் நடத்தக்கூடிய ஹஜ் செய்யறது அது அவங்களோட வேலை. யாரும் ஹஜ்ஜுக்கு பணம் எடுக்க இல்லை. இதுல வரக்கூடிய செலவு சித்தைகளுக்கு தான், ஏற்பாடுகளுக்கு தான், அங்கு அளிக்கக்கூடிய உணவுக்கு தான். இது ஒரு வியாபாரம். இதுல ஒரு ஆதாயம் பெறுவதற்கு மார்க்கத்தில் அனுமதி உண்டு. ஆனால் அநியாயம் செய்வதற்கு எப்படி மற்ற தொழில்கள் அனுமதி இல்லையோ இதுலயும். ஆனா இது மிகவும் பொல்லாதது. ஏன்? இது ஒரு வணக்கத்துக்காக, கடமைக்காக வருஷம் பல வருடங்கள் கஷ்டப்பட்டு இந்த நாட்டில் திரும்ப திரும்ப ஹஜ் செய்யறவங்க மொத்தத்தில் 500 தான் இருப்பாங்க என்று சொன்னா 4000 சொச்ச மக்கள் புதிதாக ஹஜ்ஜுக்கு போகக்கூடியவர்கள். அவர்களுக்கு வழிநடத்தக்கூடிய குரூப்புகள் இந்த 90 வந்திருக்குது. அந்த குரூப் நடத்தக்கூடியவர்கள் முறையாக நடத்த வேண்டும், போகக்கூடியவர்களும் முறையாக நடந்து கொள்ள வேண்டும். எந்த குரூப்புடனும் எனக்கு சம்பந்தம் ஆரம்பத்திலிருந்தே கிடையாது. அதனால நாம் மிகவும் உறுதிப்படுத்தி எல்லாரும் எங்களுடைய முஸ்லிம் சகோதரர்கள் அல்ஹம்துலில்லாஹ் சிறப்பான முறையில் வழிநடத்த வேண்டும் என்று நாம் இதை கேட்டுக்கொள்கிறோம். ஹஜ்ஜிகள் போகக்கூடியவர்களும் பொறுமையுடனும் துஆவுடனும் அவர்கள் மிகவும் நிதானத்துடனும் நடந்து கொள்ள வேண்டும், சகித்துக் கொள்ள வேண்டும். ஹஜ் என்பதே சஜ் என்று சொல்வார்கள். அதுல சிரமங்கள் இருக்கும், சகித்துக் கொள்ள வேண்டும், பொறுமையாக இருக்க வேண்டும். போய் வந்தவர்கள் அதை ஞாபகப்படுத்தி தன்னுடைய எதிர்காலத்தை அல்லாஹ்க்கு விருப்பமான முறையில் அமைத்துக் கொள்ள வேண்டும். உவைசுல் கர்னி அவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை காணவில்லை, ஆனால் அவர்கள் பெரும் பாக்கியத்தை பெறுகிறார்கள். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட வந்து, யா ரசூலல்லாஹ் எனக்காக துஆ செய்யுங்க என்று சொன்ன நேரம் நபி அவர்கள் நான் உம்ராவுக்காக போகிறேன் யா ரசூலல்லாஹ் என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்ன நேரத்துல நபி அவர்கள் உமரை பார்த்து சொன்னாங்க, உமரே என்ன நீங்க துஆல மறந்துடாதீங்க. யாரு சொல்றது? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து, யா உஹை என்ன சிறிய சகோதரரே, என்ன நீங்க உங்களோட துஆல மறந்துடாதீங்க. சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு பொன்னான வார்த்தை, சரியான ஹதீஸ். வேறான சகோதரர்களே,
ஒரு நாள் சஹீஹ் முஸ்லிம்ல வருகிறது, நபி அவர்கள் உமரை பார்த்து சொல்கிறார்கள், உமரே, நீங்க இந்த உவைசுல் கர்ணிய சந்திக்க நேரிட்டால் உங்களுக்காக அல்லாஹ் இடத்துல இஸ்திக்ஃபார் செய்ய சொல்லுங்க. இந்த அடிப்படைகளை நாங்க மறந்திருக்கிறோம் மேலான சகோதரர்களே. இது முக்கியமானவைகள். பெரியார்களே, முதியவர்களே, வயதுக்கு மூத்தவர்களே, நல்லடியார்களே, துஆவுக்காக வேண்டிக் கொள்வது நபி அவர்கள் கற்பித்த பாடம் தானே. எனக்கு துஆ செய்யுங்க என்று சொல்கிறார்கள், அவர்களுக்கு கற்பிக்கிறார்கள், அவரிடத்தில் துஆவுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் சொல்கிறார். உவைசுல் கர்ணி நபி அவர்களை சந்திக்கவில்லை, தாய்க்கு ஊழியம் செய்த காரணத்தினால். கண்ணியமானவர்களே, சிலர் வாழ்நாள்ல ஹஜ்ஜ செய்யாம மௌத்தாகிடுவாங்க, ஆனா அவங்களோட உள்ளத்தில் இருக்கிற துடிப்பு இருக்குதே, அது உவைசுல் கர்ணிக்கு இருக்கிற துடிப்பாக இருக்கும். அல்லாஹ் அவர்களையும் அப்படிதான் அந்த சொல்லவர்களாக மாற்றுவான். யாரும் கஷ்டத்துல நான் 65 வயது அடைஞ்சிட்டனே, இதுக்கு பிறகும் எனக்கு ஹஜ்ஜ முடியுமா என்று யாரும் கவலைப்பட தேவையில்லை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எப்படி அல்லாஹ்விடத்துல மன்றாடினார்களோ அது போன்றுதான் நாங்களும், யா அல்லாஹ், எனக்கு இந்த 90-80 வயதுல எங்க அல்லாஹ் எனக்கு புள்ள கிடைக்க முடியும் என்று, என்னுடைய மனைவி எப்படி அவள் ஒரு கட்டசிரியாக எப்படி மாற முடியும் என்று அவர்கள் சிந்திக்கல. அவர்கள் அல்லாஹ்விடத்துல கேட்டார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு 100-110 வயதிலேயும் குழந்தையை நசீபாக்கினது போல அல்லாஹ் கிருபை உள்ள ரப், கருணை உள்ள ரப், அவனுக்கு சாதிக்க முடியும். முடியாத ஒரு கட்டம் வந்தாலும் எங்களுடைய விசுவாசம், நம்பிக்கை கொண்டு அல்லாஹ் நிச்சயமாக எங்களுடைய தேவைகளை நிறைவேற்றி தருவான். கண்ணியமானவர்களே, இந்த நாட்டில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் எங்களுக்கு மஸ்ஜிதுகளை தந்திருக்கிறான். இந்த மஸ்ஜிதுகளோடு நாங்கள் தொடர்புள்ளவர்களாக மாற வேண்டும். நான் இன்றைக்கு சொல்ல விரும்பியதை, முஸ்லிம்களுடைய உள்ளத்தில் அல்லாஹ்வுடைய மாளிகையுடன் ஒரு அன்பு வர வேண்டும். மன் அலிஃப அலிஃபஹுல்லாஹ், யார் அதுடன் நேச வைக்கிறார்களோ அல்லாஹ்வும் அவர்களை நேச வைப்பான் என்பதாக ஹதீஸ்ல வந்திருக்கிறது. யார் மஸ்ஜிதுடன் தொடர்புள்ளவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் ஈமான் உள்ளவர்கள் என்று சாட்சி அளிங்கள் என்று அல்லாஹு தஆலா நபி அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அதனால் மஸ்ஜிதோட எப்பொழுதுமே எங்களுடைய நேரம் கிடைக்கும் பொழுது எங்களுடைய மஸ்ஜிதுகள் மஹல்லாக்கள்ல போய் நாம் மஸ்ஜிதுக்கு நேரம் கொடுக்கும் ஒரு சமூகமாக, வியாபாரத்துக்கு நேரம், தொழிலுக்கு நேரம், குடும்பத்துக்கு நேரம் கொடுக்கிறது போல அல்லாஹ்வுடைய மாளிகையில் வந்து அமர்ந்து குர்ஆன் ஓதுவதை, ஜிக்ரில் இருப்பதை, நல்ல விஷயங்களை கேட்பதை, தலீம்ல அமர்வதை, நல்ல விஷயங்களை கற்றுக்கொள்வதை உலமாக்களுடைய ஒரு பாரிய பொறுப்பு இருக்கிறது. அந்த ஊர்ல, அந்த மஹல்லால என்ன செய்யணும்? இங்க பல ட்ரஸ்டிமார்கள் வருவீங்க, உங்களோட ஊர்ல உள்ளவர்கள் வாரீங்க, நாங்க உலமாக்களுக்கு வலியுறுத்தி வருகிறோம். உங்களோட மஸ்ஜிதுகள்ல நேரம் ஒதுக்கி தாலீம் ஒரு நேரம் நடக்கட்டும். நீங்க மக்களுக்கு மார்க்கத்தை, ஃபிக்ஹ, உம்தத்து சாலிக் போன்ற கிரந்தங்களை முன்வைத்து ஃபிக்ஹ் ஷாஃபியுடைய சட்டங்களை, அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான சட்டங்களை பொதுமக்களுக்கு கற்பித்துக் கொடுங்க. மக்களுக்கு வெறுமனே ஜும்மால எல்லா சட்டத்தையும் எனக்கு சொல்லி முடிக்க முடியாது, இங்க வரக்கூடிய இமாம்களுக்கு சொல்லி முடிக்க முடியாது. அதனால் கண்ணியமானவர்களே, நாங்க இந்த விஷயங்கள்ல கவனம் செலுத்துவோம். மஸ்ஜிதுகள் அனைத்தையும் கற்பிக்கக்கூடிய சிறப்பான இடமாக இருந்திருக்கிறது. மஸ்ஜிதுல வெளியில நபி அவர்கள் யுத்த பயிற்சி நடத்தியிருக்கிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்களுடைய தேவைகளை நிறைவேற்றிருக்கிறார்கள். மக்களுக்கு வியாபாரத்தை கற்பித்துக் கொடுத்திருக்கிறார்கள். போங்க கடைகளை அடங்க, அலி ரலியல்லாஹு அன்ஹு பஜாரை மூட வச்சாங்க. மஸ்ஜிதுக்கு போயிட்டு இருங்க, மார்க்கத்தை படிச்சுட்டு வாங்க. வியாபாரத்துல மோசடி செய்யக்கூடியவர்களை போங்க, உங்களோட மஸ்ஜிதுல போய் அல்லாஹ்ட்ட படிச்சு, அல்லாஹ்வுடைய மாளிகையில இருந்து உலமாக்கள் மூலமாக குர்ஆனையும் ஹதீஸையும் ஃபிக்ஹையும் படிச்சுக்கோங்க என்று வலியுறுத்தப்பட்டார்கள். எனக்கு வயதாகிருச்சு, நான் எங்க படிக்க முடியும் என்ற இந்த சிந்தனை வேண்டாம். எனக்கு வயதே ஆகல, நான் மார்க்கத்தை படிக்க வேண்டும் என்ற வைராக்கியம், அந்த ஆர்வம், அந்த துடிப்பு இலங்கையில் உள்ள எல்லா மஸ்ஜிதுகளுக்கும் கொண்டு வர வேண்டும். மேலான சகோதரர்களே, ஃபதாயிலையும் கேட்கணும், மசாயிலையும் படிக்கணும். ஃபதாயிலையும் கேட்கணும், மசாயிலையும் படிக்கணும். வியாபார நேரத்தில் வியாபாரத்துடைய சட்டம், திருமண நேரத்தில் திருமணத்துடைய சட்டம், மௌத்தான நேரத்தில் அனந்தர சட்டம், அனந்தரத்துடைய அந்த அனந்தர சொத்துடைய சட்டம் என்ன, விவாகரம் வந்தால் அந்த விவாகரத்துடைய சட்டம், திருமணம் வந்தால் திருமணத்துடைய சட்டம், வசியத்து வந்தால் வசியத்துடைய சட்டம், வக்ஃப் வந்தால் வக்ஃபுடைய சட்டம். ஒவ்வொரு நேரத்திலும் மார்க்கம் வழிகாட்டக்கூடிய